இப்படிப்பட்ட பானிபூரிகள் புற்றுநோயை உண்டாக்குமா? பரபரப்பாக நடக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அதிரடி சோதனை. 250 மாதிரிகளில் 40 வகை பானிபூரி உடலுக்கு ஊறு விளைவிப்பவை. மக்கள் உஷாராக எச்சரிக்கையாக இருப்பது எப்படி? தமிழகத்திலும் தீவிர சோதனை. பானிபூரியும் அதில் கலக்கப்படும் ரசாயன நிறமிகளின் அச்சுறுத்தல் குறித்த செய்தி இது. வட இந்திய தெரு உணவான பானிபூரி பல மாநிலங்களுக்கும் பரவி தமிழகத்திலும் வேரூன்றி இருக்கிறது. அது பெரும்பாலானவர்களின் ருசியான தேர்வாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக சுகாதாரத்துறை நடத்திய திடீர் ஆய்வில் அந்த மாநிலம் முழுவதும் உள்ள பல உணவகங்களில் இருந்து சுமார் 250 பானிபூரி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதில் 40 மாதிரிகளில் புற்றுநோயை உண்டாக்கும் செயற்கை நிறமிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கோபி மஞ்சூரியன் மற்றும் கபாப் போன்ற பிற தின்பண்டங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் பல வண்ணங்களில் அவற்றை அந்த மாநிலத்தில் தயாரிக்கிறார்கள். அது குறித்து சோதித்த போது டாட்ராசின் மற்றும் சன்செட் எல்லோ உள்ளிட்ட ரசாயனங்கள் இருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அதிரடி உத்தரவிட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் பானிபூரி குறித்த எச்சரிக்கை விழிப்புணர்வு செய்திகள் தமிழகத்திலும் பரவ தொடங்கி இருக்கிறது. இதனால் பானிபூரி தின்பண்டம் குறித்து ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களம் இறங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மெரினா கடற்கரை பகுதிகளில் செயல்படும் கடைகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செயற்கை நிறமிகளுக்கு பதிலாக பீட்ரூட், மஞ்சள் மற்றும் குங்குமப்பூவால் உருவாக்கப்படும் நிற ஊட்டிகளை பயன்படுத்தலாம் என பானிபூரி விற்பனையாளர்களிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிந்துரை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.